ஹாய், வெல்கம் டு எஸ்ஆர் எஸ்டேட்ஸ். நான் உங்கள் ராகேஷ் பேசுகிறேன், எஸ்ஆர் எஸ்டேட் சென்னையிலேருந்து. நம்ம இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு ப்ரீமியமான ஒரு அப்பார்ட்மெண்ட் ஒன்று பார்க்க வந்திருக்கோம். ஒரு 3 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டுங்க நம்ம பார்க்க வந்திருக்கிறது. 1495 ஸ்கொயர் ஃபீட் எக்ஸாக்ட்லி. அண்ட் யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 694 வந்து யூடிஎஸ். 10 இயர்ஸ் ஓல்டு அப்பார்ட்மெண்ட்டு. பட் வீடு வந்து அவ்வளோ அமக்கலமாக இருக்கும் வீடு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி இன்டீரியர் எல்லாம் ரொம்ப அருமையாக பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு நார்த் ஃபேஸிங் அப்பார்ட்மெண்ட். ஸோ ஹால் கம் டைனிங் தனியாக இருக்குது. 3 பெட்ரூமு, 3மே அட்டாச்டு, ஃபுல்லி ஃபர்னிஷ்டு. லைக் ஃபுல்லி ஃபர்னிஷ்டுனா அந்த வார்ட்ரோபு, மற்றபடி கிச்சனு, அந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் ஃபுல்லி ஃபர்னிஷ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பொருள் ஏதாவது எக்ஸப்ட் 1-2 பொருளை தவிர பேலன்ஸ் எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு போகிறாங்க. அண்ட் ஒன் மோர் திங், ஆஸ்கிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 11,500 rupees per ஸ்கொயர் ஃபீட்டு கேட்குறாங்க. ஸோ நாட் மச் நெகோஷியபிள், வெரி ஸ்லைட்லி நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா ரெண்டலே வந்து அரௌண்ட் 35,000 ப்ளஸ் கார் பார்க்கிங் வந்து எக்ஸ்ட்ரா கார் பார்க்கிங், அதாவது செப்பரேட் கார் பார்க்கிங்கோடு இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, கிச்சனு அண்ட் ஒரு பெட்ரூம் பார்த்தீங்க, அண்டு வராண்டா, அந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் இருக்கும். ரொம்ப ப்ரீமியமான என்ன சொல்கிறது, பெயிண்ட்ஸு, வுட் ஒர்க்ஸு, ஸோ எல்லாமே கர்டன்ஸு, அந்த மாதிரி எல்லாமே வந்து ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும் ஒரு அப்பார்ட்மெண்ட்டு. இது பார்த்திங்கன்னா 1495 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாங்க. யூடிஎஸ் பார்த்திங்கன்னா 693 ஸ்கொயர் ஃபீட் வந்து யூடிஎஸ்ஸு. நார்த் ஃபேஸிங் அப்பார்ட்மெண்ட்டு. ஒரு பால்கனி இருக்குது. 3 பெட்ரூம் வித் 3 வாஷ்ரூமு இருக்குதுல. அண்டு செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. வாஸ்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாஸ்து நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல்லி இன்டீரியர் பண்ணி வச்சுருக்காங்க. அம்யூனிட்டிஸ் பார்த்திங்கன்னா க்ளப் ஹவுஸ் இருக்குது, ஸ்விம்மிங் பூல் இருக்குது, ஜிம் இருக்குது, ப்ளே ஏரியா இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற அந்த கர்டன்ஸ் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா எல்லாமே கர்டன்ஸ், லைட்ஸு, ஃபேன்ஸு எல்லாமே ஃபிக்ஸ்டு. ஸோ ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப லீடிங் ஸ்கூல்ஸ் எல்லாம் ரொம்ப பக்கத்துலேயே. மெயின் திங் வந்து ஜஸ்ட் கோயம்பேடுக்கும் இங்கேருந்து ஒரு 1 to 1.5 கிலோமீட்டர் ஜஸ்ட்டு மார்னிங் வாக் போகிற மாதிரியே கோயம்பேடு மெட்ரோவை டச் பண்ணிக்கலாம். அவ்வளோ பக்கத்துலேயே இருக்குது ப்ராப்பர்ட்டி. அண்டு பூந்தமல்லி ஹை ரோடும் ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. ஸோ நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபேஸிங் வந்து நார்த் ஃபேஸிங்கு. ஃபஸ்ட்டு ஓனரு, கிளியர் டைட்டில் ப்ராப்பர்ட்டி. ஸோ ரொம்பவே அருமையாக இருக்கும் ப்ராப்பர்ட்டி. ஸோ 3மே பார்த்திங்க இல்லையா, 3வது பெட்ரூம் இது வந்து மாஸ்டர்ஸு. அதுலேயும் அட்டாச்சு தான், இதுலேயும் அட்டாச்சு தான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஏதோ 1-2 அந்த ஃபிக்சர்ஸ் மட்டும்தான் எடுப்பாங்க. ஸோ பேலன்ஸ் எல்லாத்தையும் இங்கே விட்டுட்டு போகிற மாதிரி வச்சுருக்காங்க. அண்டு வீடு வந்து ரொம்ப அருமையாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க ஓனர். ஸோ ஈவன் அவங்க ஆள் இல்லைன்னா கூட அடிக்கடி வந்து க்ளீன் பண்ணுறது, அந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் பண்ணி வச்சுருக்கோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து 11,500 rupees per ஸ்கொயர் ஃபீட் கேட்குறாங்க. ஏன்னா அம்யூனிட்டிஸ் நல்லாயிருக்கும், நல்ல ப்ரீமியமான கம்யூனிட்டி, அண்டு ரொம்ப வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்கும் மெயின் ரோடு. நல்ல குவாலிட்டி பில்டரும் கூட. ஸோ வீட்டும் நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ் மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், ப்ரைஸ் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ்க்கு. ஸோ ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ அனுப்பிச்சிருக்கேன் பாருங்கள். அண்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கால் பண்ணுங்கள், கேளுங்க. அண்டு ப்ரைஸ் வந்து திருப்பி சொல்கிறேன், வெரி ஸ்லைட்லி தான் நெகோஷியபிள், அந்த மாதிரி தான் இருக்கும். இது 3வது பெட்ரூமு. ஸோ எல்லாத்துக்குமே எல்லா ஃபிக்சர்ஸு, பெயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நல்லா அதான் சொன்னேன் இல்லையா, நல்லா ப்ரீமியமாக பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ வெரி வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் பூந்தமல்லி ஹை ரோடுன்னே பார்த்துக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அண்ட் எஸ்பெஷலி இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து 2 கவர்ட் கார் பார்க்ஸ், 2மே தனி போர்ஷனில் இருக்குது. ஸோ ஒரு கார் பார்க்கிங் நம்ம விட்டுட்டு கூட ஒரு பார்க்கிங் ஈவன் ரெண்ட்டுக்கு விடலாம். இல்லை 2 கார் பார்க் இருக்கிறவங்களுக்கு தனி தெரியும். 2மே வந்து ஸ்பேஷியஸ், நல்ல பெரிய கார் பார்க்கு. ஸோ தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. நல்ல ப்ராப்பர்ட்டி. ஸோ ஆஸ் பர் வாஸ்து பிரகாரம் இருக்க ஹால் கம் டைனிங் தனித்தனியாகவே இருக்குது. ஸோ கார் பார்க்கிங் பார்க்கலாம் இப்போது. ஸோ இது ஒரு பார்க்கிங்கு, அண்டு இது ஒரு பார்க்கிங். ஏன் பார்க்கிங்கை மேலே காட்டலைன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வரும். அதாவது நிறைய பேரோட ப்ரைவசி, எங்கள் காரை ஏன் போட்டுறீங்கன்னு சொல்லிட்டுலாம் வரும். அந்த காரணத்தினால தான் கீழே பார்க்கிங் மட்டும் தனியாக காட்டுறேன். ஸோ க்ளப் ஹவுஸு, ஸ்விம்மிங் பூல், அந்த மாதிரியான எல்லா விஷயங்கள் இருக்குது. ரொம்ப அருமையான ப்ராப்பர்ட்டி. தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ் மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.